படித்து பாருங்கள் 11வது அத்தியாயம் 15வது வசனம் தோழர்களே. அப்படியானால் இன்றைக்கு நான் அதிகமாக எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன்? இந்த உலக பிரியத்திற்காகத்தானே, உலக ஆசைக்காகத்தானே ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்படியானால் நம்ம ஓடலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், செல்வ செழிப்போடு இருக்கலாம். ஆனால் அதுவெல்லாம் எனக்கு நிரந்தரமா? அதோடு சேர்த்து ரஹ்மானை நான் நினைக்க வேண்டுமா இல்லையா? அந்த உலகத்தில் அதிகபட்சமாக நாம் வாழ்கிற காலங்கள் ஒரு 60-70 வைத்துக் கொள்வோமே. தூங்குற நேரம் போவ, கணவன் மனைவி நேரங்கள் போக, பிள்ளைக்கு நேரம் செலுத்துவதை போக, வியாபாரத்துக்கு செலுத்துவதை போக, உறவுக்கு நேரம் செலுத்துவதை போக, மத்த உலக காரியங்கள் எல்லாத்தையும் செலுத்தும். நம்ம அல்லாஹ்வுக்காக செலுத்தக்கூடிய நேரம் எவ்வளவு? 10 வருஷம் செலவுமாங்க நம்ம லைஃப்ல. நமக்கு உலகத்துல எல்லாத்தையும் கொடுத்த ரப்புல் ஆலமீன், அவனுக்காக என்று கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன் நமக்காக நம்ம செய்யறோம்? தொழுவது அல்லாஹ் ஏதாவது கூட்டிட்டு போதா? அல்லாஹ் சொல்றான், ஒட்டுமொத்த மக்களும் நீங்க என்ன வணங்கினாலும் எனக்கு ஒண்ணும் கூட்டிட்டு போறது கிடையாது. ஒட்டுமொத்த மக்களும் என்னை நிராகரித்தாலும் என்னுடைய வல்லமையில் எதையும் குறைத்து விடவும் முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் எதுவும் கூட்டு குறைக்க முடியாது. நமக்கு நம்ம செய்து கொள்றோம். அல்லாஹ்வை புகழ்வதா நமக்கு தான் நன்மை. அப்படியான ஒரு வாழ்க்கை நாம் வாழும்போது அந்த இறுதி நிலை நான் அடைவேனா இல்லையா? அப்போது மலக்குமார்கள் வருவாங்க. நாம துவா செய்யணுங்க. எப்படி துவா செய்யணும் தெரியுமா? யா அல்லாஹ் யா ரப்பே, நாங்கள் அந்த இறுதி நிலையை அடையும் போது எங்களுக்கு முதலாக நரகத்தை காண்பித்து விடு யா அல்லாஹ். அப்படி துவா செய்யணும். ஒருவன் இறுதி நிலை கடைசி நிலையை அடைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது மலக்குகள் வருவார்கள். அவன் பதறுவான். என்னதான் மக்கள் கூட இருந்தாலும் ஒருத்தருக்கு மவுத்து கடைசி நிலை வந்துருச்சுன்னு சொன்னா அவர் எவ்வளவு பதட்டம், எவ்வளவு கவலை, பார்வையெல்லாம் மேலோங்கி போய்விடுமா இல்லையா? அந்த நேரத்திலே ஒவ்வொரு மனிதனும் கதறக்கூடிய நேரம் அந்த நேரம். அப்போது மலக்குகள் வருவார்கள். அடியானே நரகத்தை பார் என்று சொல்லும் போது எப்படி இருக்கும் அந்த அடியானுக்கு? ஆஹா, ஈமானையும் தக்குவாவையும் பெற்றல்லவா இந்த பூமியில நான் வாழ்ந்தேன், எனக்கு நரகம் காண்பிக்கப்படுகிறதா என்று அவன் அலறிக்கொண்டு பதறிக்கொண்டு துடித்துக் கொண்டு இருக்கும் போது மலக்குகள் சொல்வார்கள், நீ இந்த இடத்திற்கு தான் போக இருப்பாய். ஆனால் அல்லாஹ் கொடுத்த ஈமான்ல உறுதியா இருந்தல்ல, எல்லா வகையிலும் உன்னுடைய முடிவு நன்மையாக்கணும் ஏங்குனியா இல்லையா? எனவே சொர்க்கத்தை பார், இந்த சொர்க்கத்துக்குள்ளதான் நீ போக போற என்று அல்லாஹுடைய மலக்குகள் சொல்லுவார்கள். அதனால்தான் முதலா நரகத்தை காட்டுன்னு சொன்னேன். நல்ல மக்களுக்கு, நல்ல முடிவு கொண்ட மக்களுக்கு முதல்ல அல்லாஹ் நரகத்தை காமிச்சு அவர் சொர்க்கத்தை மாத்துவான். பாவிகளாக இருந்தால், அநியாயக்காரனாக இருந்தால், குற்றவாளியாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலக்கு என்ன செய்வாங்க? முதல்ல சொர்க்கத்தை காமிப்பாங்க. ஆஹா, எனக்கா சொர்க்கம்? அவன் பதறுவான். உனக்கு சொர்க்கம் இருந்திருக்கோண்டா, உலகத்துல வாழும்போது நல்ல முடிவை எதிர்பார்த்து வாழ்ந்தியா, இறைவன் கட்டுப்பட்டு வாழ்ந்தியா என்று அல்லாஹுடைய மலக்கள் கேட்பாங்க. இல்லல்ல, நரகத்தை பார், இதுதான் உன்னுடைய இருப்பிடம் என்ற நரகத்தை காமிப்பார்கள். எனவே இந்த தலைப்பின் மூலமாக நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம், நல்ல முடிவை நாம் எதிர்பார்த்து வாழ வேண்டும் அன்பர்களே. ஏனென்று சொன்னால் யாருக்கு வேண்டுமானாலும் எப்படியான மரணத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துவான். இறுதியாக ஒரே ஒரு சம்பவத்தை பாருங்கள். புகாரியில் 3617வது சம்பவம், 3617வது சம்பவம். கான ரஜுலுன் நஸ்ரானியன், ஒரு கிறிஸ்துவ நபர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. வகரஅல் பக்ரா வ ஆல இம்ரான், டெய்லி சூரத்துல் பக்ராவையும் ஆல இம்ரானையும் அவர் ஓதுவார். கிறிஸ்துவரா இருந்தவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாகி ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறார். டெய்லி சூரத்துல் பக்ரா ஆல இம்ரான் ஓதுனா என்ன நன்மைங்க? அடிக்கடி ஓதுனா ஷஃபியான் லி அஸ்ஹாபிஹி, அது ஓதக்கூடிய நபருக்கு அது மறுமையில பரிந்து பேசும் என்று பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.